அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி டாக்டர் அசரப்படி அவர்கள் வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கப்படுகின்றது. எல்லா புகழும் நிறைவனுக்கே. இந்த டீம் ட்ரஸ்ட் நடத்தும் இந்த 3ஆம் ஆண்டு கல்வி விழாவுக்கு வருகை வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்கால இந்தியாவை செலுத்தும் சிற்பிகளாக இருக்கும் நீங்கள் மருத்துவராகவும் இன்ஜினியராகவும் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன துறைகள் இருக்கின்றன என்பது பற்றி ஒரு சிறிய உரையை முன்னாடி வைக்கலாம்னு இருக்கிறேன். இப்போ இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும், நீட் எழுதணும், டாக்டர் ஆகணும்? இன்ஜினியர் எத்தனை பேருக்கு ஆகணும்? பாதி பேர் எதுக்கு கை தூக்கிட்டு, பாதி பேர் எதுக்கு கை தூக்கிட்டு, எதுக்குமே கை தூக்காதவங்க அதுக்காக கை தூக்கணும். சந்தேகமே இல்லாமல் டாக்டர் தொழில் என்பது சமுதாயத்தில் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தொழில், உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நானும் இப்போ இங்கே பேசிட்டு இருக்கிறேன். இப்போ என்னன்னா, நீட் எழுதுறீங்க, மருத்துவ சீட் கிடைக்குது, படிக்க போறீங்க, வரும்போது ஒருவேளை உங்களுக்கு நீட் சக்சஸ்ஃபுல்லாக அமையல அப்படிங்கிற பட்சத்தில் வேற என்ன ஆல்டர்னேட் பிளான் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். சமுதாயம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 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 டாக்டர் 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 இன்ஜினியராக 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 இப்படிங்கிற மாதிரியே குழந்தைகளை சொல்லி வளர்த்துறாங்க. இதன் விளைவு எங்கே போகுது அப்படின்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீட் தேர்வில் சரியா தேர்ச்சி பெறாதவங்க எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்கன்னா, உயிரியே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தேர்வா என்று கேட்டால், அது போச்சுன்னா லைஃபே இல்லையா அப்படின்னு கேட்டால் சத்தியமா கிடையாது. இப்போ நான் ஒரு 20-25 கோர்சஸ் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அடுத்த 20 இயர்ஸ்ல, அடுத்த 20 வருஷத்துல ட்ரெண்டிங்ல போகக்கூடிய மோஸ்ட் வாண்டட் ஒரு கோர்சஸ். அதை பத்தி பார்க்கலாங்களா? எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க? குட். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கிறேன். 2016 நம்ம கிட்ட இப்போ இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி பங்களாதேஷ்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ் இருக்கு. அங்கே பங்களாதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பேங்க் லீவ், கவர்மெண்ட் ஹாலிடே. வியாழக்கிழமை மத்தியானம் அந்த பேங்க்ல வேலை செய்யற ஒரு பிரிண்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஹேண்டில் பண்ற அந்த பிரிண்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. பேங்க் ஊழியர்கள் நோண்டி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. சரி, நமக்கு 2 நாள் லீவு, நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் இது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா அந்த பிரிண்டர் ஆனால் ஒரு 35 ரெசிப்ட் வருது. எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர். பணம் அந்த பேங்க்ல இருந்து ஆக்டர்ஸ் உள்ள பணத்தை கை மாற்றி இருக்காங்க. வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 8300 கோடி ரூபாய்க்கு பணம் கிடைச்சாச்சு. பழைய பாக்கியராஜ் படத்தில் பஃபூன் வேஷம் போட்டுட்டு பேங்க்ல கொலையடிக்க போகிற மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. ஃபுல்லாக ஹேக்கிங் தான். ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா, ரஷ்யாவிலேருந்து ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, பங்களாதேஷ் பேங்கை ஹேக் பண்ணியிருக்கிறாங்க, ஷிஃப்ட் நெட்வொர்க் பெல்ஜியம்ல இருக்குது. இது ஆப்ரேட் பண்ற பேங்க் நியூயார்க் ஃபெடரல் பேங்க். இதுல 5 டிரான்ஸ்ஃபர் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. அதுல 4 பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு, ஒன்று ஸ்ரீலங்கா அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. அடுத்த 30 டிரான்ஸ்ஃபர் நியூயார்க் பேங்க் அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. இது ஏதோ சம் டிஃபரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த ஒன்று ஸ்ரீலங்கா போனது என்ஜிஓ போனது, அது சக்சஸ்ஃபுல்லா திருப்பி வாங்கிட்டாங்க. அந்த 4 டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த டிரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் 654 கோடி ரூபாய். இது செஞ்சது யாருன்னு 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அந்த 4 அக்கௌண்ட்டுமே பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற அக்கௌண்ட், அது எல்லாமே ஃபேக் அக்கௌண்ட். அது அப்படியே கேம்பிளிங் கொண்டு போய் அந்த பணத்தை அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் திருடங்க யாரும் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் இன்னைக்கு ஹேக்கிங்கோட பவர். இப்போ இதெல்லாம் யார் காப்பாற்றுறது? இதெல்லாம் நடக்காம யார் காப்பாற்றுறது? எல்லாருமே டாக்டர், இன்ஜினியருங்கிற மாதிரி அந்த ஒரு நோக்கம் வச்சிருந்தீங்கன்னா, இதுல லக்கிலேயே உங்களுக்கு 2300 கோடி ரூபாய் தடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 1 மணி நேரம் விட்டுருந்தாங்க
நம்மளுடைய படம். அப்போ இந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்துறை முன்னேறிது. அப்போ இருந்துதான் எல்லா பேங்க்குமே வந்து கேர்ஃபுல்லா எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வருது. எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது கெட்டவர்கள் கெட்ட நோக்கத்துக்காக செய்யற ஹேக்கிங் வேற, நல்ல நோக்கத்துக்காக இந்த மாதிரி ஹேக்கிங் ப்ரிவென்ட் பண்றதுக்காக எத்திக்கல் ஹேக்கிங் ஒரு கோர்ஸ் வரும். அந்த கோர்ஸை வந்து செயல்படுத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ், அதாவது இத்தனை பண பரிவர்த்தனைகளை வந்து ஹேக்கிங் நடக்காம தடுக்கிற ஒரு கோர்ஸ். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 32 ஹேக்கர் வந்து உள்ள வந்து ட்ரை பண்றாங்க பேங்க்ல வந்து ஹேக் பண்ணி பணத்தை எடுக்கிறதுக்கு. அதை வந்து தடுக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள எத்திக்கல் ஹேக்கிங் அப்படிங்கிற கோர்ஸ்ல. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு பண்ற கோர்ஸ். அப்கோர்ஸ் அதுவும் பண்ணலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க முடிச்சுட்டு தாராளமாக இந்த கோர்ஸ் வந்து பண்ணலாம். நீங்க அடுத்து வரக்கூடிய ட்ரெண்டிங்ல வந்து இது ரொம்ப ஒரு வாண்டடான ஒரு கோர்ஸாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சத்தியமா சொல்றேன், இதுல வந்து இந்த கோர்ஸ்ல இந்த படிக்க போறதுல வந்து டாக்டர் இல்லை, இன்ஜினியர் இல்லை. அதனால தைரியமா கேளுங்க. ஓஷனோகிராஃபி பார்த்தீங்கன்னா பூமி வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பகுதி தான் லேண்ட், 3 பகுதி வந்து கடல்லாம் வைக்கப்படும். ஸோ அந்த கடல் பற்றி நான் படிக்கிற அந்த ஓஷனோகிராஃபி என்ட்ரி லெவல் சேலரியே பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நிறைய நாடுகள். ஆனால் படிக்கிறது வந்து ஆள் இல்லை. இதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் சர்வீசஸ் வந்து இந்தியாவில் ஒரு கனவு வந்து பேசப்படுது. பெரிய ஒரு பவர் இருக்கிற ஒரு போஸ்ட்டு. அதில் குரூப் 1ல் ஆரம்பிச்சு குரூப் 3 இந்த கோர்சஸ் வந்து வரும். அடுத்தது அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து இருக்குது. நிறைய விலங்கினங்கள் வந்து அழிஞ்சிட்டு இருக்குது. அதை காப்பாற்ற ஒவ்வொரு நாடுகளும் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி படித்தவங்களை வந்து நம்ம நாட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. ரீசெண்டாக வந்து கேரளாவில் வந்து அந்த கப்பல் ஒன்று கவர்ந்துருக்கு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 600 கண்டெய்னரோட அந்த கப்பல் வந்து கவர்ந்துருக்கு. அது எங்கே பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த கப்பல் 2 சைட்லேருந்து தண்ணி ஒழுகிட்டு இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்போ கப்பல் ஓட்டம் வந்துச்சு, கப்பல் வந்து கவர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் வந்து அது பேலட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த தண்ணி இருந்து வெளியே எடுக்கிற சிஸ்டம். அதில் வந்து போனார் கிட்டத்தட்ட 600 கண்டெய்னர் வந்து போயிடுச்சு. ஏன்னா படிக்கிற காலையில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து படிக்கிற காலம். இதே மாதிரி வந்து ஃபயர் சேஃப்டி, உங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு ஜிஎஸ்டி எல்லாம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து மிகப்பெரிய ஒரு வாண்டடாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அப்புறம் வந்து ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரு, இது எதுக்குமே வந்து படிக்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. சிந்தட்டிக் பயாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் வந்து பாக்டீரியாவை வந்து உருவாக்குறது. இப்போ இது வந்து நல்லவர்களான நீங்கள் படிக்கல அப்படின்னா கெட்டவர்கள் வந்து இந்த படிப்பு படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மனிதனுக்கு நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை ஆர்டிஃபிஷியலாக உண்டு பண்ணி உலகத்தில் பரப்புறாங்க. அதனால வந்து இது என்ன காரணம் அப்படின்னு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அவங்க நல்ல ஸ்கோப் கொடுக்குற ஒரு ஃபீல்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட், சுற்றுப்புற சூழல் ஆய்வாளர். இது வந்து வெளிநாடுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுத்தரக்கூடிய ஒரு படிப்பு. ஏன்னா இன்னைக்கு எல்லா நாடுகளுமே சுற்றுப்புறத்தை வந்து பாதுகாக்கிறத மிகவும் ஆர்வமாக வந்து இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிரிமினாலஜி, ஒரு கிரிமினல் வந்து எப்படி வந்து உருவாகிறான், அவன் வந்து கிரிமினல் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற படிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கிறதுக்காக அமெரிக்காலலாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு சைக்கோ என்ன பண்ணுவான்னா ஒரு ஸ்கூலுக்குள்ள இருக்கும் வந்து குழந்தைங்க வந்து சுட்டுருவான். ஒரு 40 குழந்தைங்க சுட்டு கேட்டால் சைக்கோ. அவனை வந்து முன்கூட்டியே வந்து கண்டுபிடிச்சு அந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்கிறது. நீங்கள் டாக்டர் மட்டும்தான் வந்து உயிரை காப்பாற்ற தொழில், இதுவும் எல்லாமே வந்து மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்டது தான். செஸ்மாலஜின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னா சுனாமி பற்றி படிக்கிற படிப்பு. இப்போ ரீசெண்டாக எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சுனாமி வர முன்னாடியே கண்டுபிடிக்கிற படிப்பு. அதன் மூலியமா அந்த மாதிரி படிப்புகள் படித்து அதன் மூலியமா நீங்கள் ஒரு அவேர்னஸ் வந்து பண்ணி சுனாமி வர முன்கூட்டியே அறிவிச்சு அந்த மக்களை வந்து நீங்கள் நகர்த்துறீங்க அப்படின்னா அத்தனை உயிரை காப்பாற்றணும். அந்த பெருமையும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் இன்ஜினியரிங்னே ஒன்று இருக்குது. பிளேட் டெக்டானிக்ஸ் ஒன்று இருக்குது. பூமியோட அந்த பிளேட் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து பூமி வந்து வரப்போகுதுங்கிறது முன்கூட்டியே அறிவிக்கிறாங்க ஒரு படிப்பு. இந்த மாதிரி வந்து நிறைய படிப்புகள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம ரெடி. ஏன் நம்மளோட தாட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், குழந்தைகளாகட்டும் எல்லாமே வந்து இன்னும் டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து படித்து நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். முடிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிட்டு கிடைக்கிறேன். நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6 விஷயங்கள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பார்த்தீங்க
வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பேஷன் என்ன அதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த படிப்பை நீங்க படிக்க வேண்டாம். உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அதை வந்து படிங்க. உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மண்ணில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், மண்ணில் விளையாடுறது தான் இன்ட்ரெஸ்ட்னா ஃபீல்டாலஜி தனியாக வந்து பிரான்ச்சே இருக்குது. புழுப்பூச்சிகள்லாம் இன்ட்ரெஸ்டா என்டாலஜின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருக்குது. புழுப்பூச்சிகள் வந்து இன்னைக்கு வந்து பூச்சி இனமே நிறைய அழிஞ்சிட்டு இருக்கு. ஈகோ சிஸ்டமே அடிவாங்க. நிறைய நாடுகள் வந்து என்டாலஜிஸ்ட் தேடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் பாருங்க. எனக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கும் படிப்பு இருக்குது. ஃபுட் சயின்ஸ் இருக்குது. தூக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சவுண்டாலஜின்னு தனி படிப்பு இருக்கு. நீங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து வெளியே இருக்கிற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு தூக்கங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். போர்டு போட்டு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி டாக்டர் மாதிரி. ஸோ அவங்க தான் தூக்கம் எப்படி வந்து தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயம். எந்த வேலையுமே செய்ய நம்ம சும்மா உட்காந்துருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்களா? எனக்கு எந்த வேலையுமே செய்யறது பிடிக்கல, சும்மா உட்காந்துருக்கிறது தான் பிடிக்குது அப்படின்னு. நீங்க இருக்க வேண்டிய இடம் வந்து மியான்மர், பர்மா, சிக்கன்டசான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆர்ட் ஆஃப் ஜஸ்ட் சிட்டி. சும்மா உட்காந்துருக்கிறது. புக் இருக்கு, 2000 ரூபாய் புக்கோட சிக்கன்டசான்னு சொல்லி சும்மா உட்காந்துருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு தனியாக ஒரு பிரான்ச்சாகவே போயிட்டு இருக்கு. அதில் அத்தனை பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால வந்து எதுவுமே வந்து விளையாட்டு சொல்கிறேன், பட் எதுவுமே வந்து ஒரு உங்களுடைய பேஷன் என்னவோ வந்து அது வந்து ஃபாலோ, உங்களுக்கு எதுவும் நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெருசாக திங்க் பண்ணுங்க. அதாவது நம்ம படிக்கிற படிப்பு வந்து மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் உபயோகப்படணும். மக்களுக்கோ இல்லை ஏதாவது உயிரினங்களுக்கோ கண்டிப்பாக வந்து பலன் பெறணும். மணி அப்படிங்கிறது வந்து பணம் அப்படிங்கிறது வந்து பை ப்ராடக்டாக கொண்டு அது மெயினாக வந்து கொண்டு வராது. சைக்காலஜி ஆஃப் மணி புக் யாராவது படிச்சிருக்கிறீங்களா? சைக்காலஜி ஆஃப் மணி குட். ஸோ அவங்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்தாங்க. இந்த வயசுல இருந்து கூட்டாக படிக்கிறது. பணம் நீங்கள் தேடி போனீங்கன்னா உங்கள்ட்ட வராது. சரியா? அதான் சைக்காலஜி ஆஃப் மணி. ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்கணும் படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இந்த இதில் இருந்தீங்க அப்படின்னா வந்து அது சேராது. ஒரு ஆல் டுகெதர் மேன்கைண்டுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட உங்கள் எண்ணத்தை வந்து ரொம்ப வந்து உயர்வை வந்து வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள்ட்ட வந்து பணம் வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வரணும். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா ஒரு உதாரணம் ஒரு கதையை சொல்கிறேன், சின்ன கதை தான். ஒரு கழுகு ஒன்று வந்து ஒரு ராஜா ஒன்று வாங்குறாரு. நல்ல ஜெய்ஜாண்டிக்காக ஒரு கழுகு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இவர் தோளில் உட்காரணும்னு இவர் விரும்புகிறாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா பறக்கவே மாட்டேங்குது. போய் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு போய் ஒரு கிளையில் உட்காந்துக்குது. இது எப்படியாவது வந்து அதை விட ஹைட்டை பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர்த்த கூப்பிட்றாரு. ஏவியன் வெட்டினரியன்னு சொல்லுவாங்க. அவங்க நிறைய பேர்த்த கூப்பிட்றாரு. அது பார்த்தீங்கன்னா யாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியல. கடைசியில் ஒரு டாக்டர் ஒருத்தர் வரார். வந்துட்டு அவர் ரெடி பண்ணிடுறாரு. கரெக்டாக வந்து அதுக்கு மேலே ஹைட்டில் பறந்து ஒரு தோல் வந்து உட்காந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒன்றும் இல்லை, நான் அனலைஸ் பண்ணதில்லை. அந்த கழுகு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே ஒரு கிளை இருக்குது, அதிலே போய் உட்காந்துது. நான் அந்த கிளையை மட்டும் கட் பண்ணி விட்டேன். அவ்வளோ உட்கார கிடமெல்லாம் இருக்குது, அது மேலே வந்து பறந்து அப்படி தான் பழகிச்சோம். ஸோ அந்த கிளை தான் உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன். அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்து வரணும். இதுதான் வந்து ஒரு 3வது பாயிண்ட். 4வது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிறதுலே பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன உங்களுக்கு? மொபைல் ஃபோன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். போதை பழக்க வழக்கம் பற்றி கூட நம்ம சார் வந்து அழகாக பேசினார். ஸோ நிறைய தவறான ஒரு விஷயங்கள் வந்து சமுதாயத்தில் இருக்குது. ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது அறிவு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்து வழங்கப்படல. அப்போ நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஒரு டாப்பராக வந்து இருக்கணுங்கிற வந்து எல்லாத்தாலையும் முடியாது. ஒரு டாப்பர் தான் வந்து இருப்பாங்க. எல்லாத்தாலையும் வந்து அந்த மாதிரி டாப்பராக முடியாது. பட் டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம். அதில் ஏதாவது மாற்றம் கருத்து இருக்கா? கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க்கராக இருக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து பேசும். ஹார்ட் ஒர்க்கும் வேணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். இதுதான் வந்து உங்கள்கிட்ட பேசும். அதுவும் உங்களால் முடியும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் அடுத்தவங்களோட வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறது சைக்கிள், அவன் ஓட்டிகிட்டு இருக்கிறது ஏரோப்ளைன் அப்படின்னா என்னால் அவ்வளோ ஸ்பீடாக போக முடியல அப்படின்னு எப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைம் லைன் இருக்குது. அந்த டைம் லைனில் தான் அவங்க வளர்ச்சி வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க, பேரண்ட்ஸும் சரி அவன் பேர் அவன் படிச்சு டாக்டர் ஆகிட்டான், அவன் படிச்சு இன்ஜினியர் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். உங்களுக்குள்ள எது பேஷனோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து போங்க. இது எல்லாம் செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை இருக்குது. அது என்ன தடைன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? என்ன தடைன்னு தெரியணுமா?
எங்கள் அம்மா அப்பா வந்து ஏழை, அதாவது வந்து பணம் இல்லை, இது ஒரு தடைன்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், இது ஒரு தடையா? எங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் இல்லை, நீட் எக்ஸாம் போகிறப்ப வந்து பணம் இல்லை, அல்லது வந்து எங்களுக்கு கோச்சிங் சென்டர் போகிற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ விவரமாக இல்லை, இந்த மாதிரி ஏதாவது தடை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரே தடை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து தடை கிடையாது, செல்ஃப் எய்டட் ஸ்கூலில் படிக்கிறது வந்து தடை கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்கள இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறேன், என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்கள, அந்த நினைப்பு தான் வந்து உங்களுடைய தடை. அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ அது வந்து நெகட்டிவ் சென்ஸுக்கு வந்து போகணும். எல்லாரும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, செல்ஃப் எய்டட் ஸ்கூலில் படித்தவங்க நிறைய வந்து சாதிச்சிருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி உள்ள விஷயங்களை வந்து நகர்த்தி ஒன்லி பாசிட்டிவ் திங்கிங் பண்ணிட்டு உங்களுடைய பேஷனை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு படிப்பு படித்து மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னதாரணமாக, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறைக்கு ஒரு முன்னதாரணமாக நீங்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற என்னுடைய அந்த ஒரு வாழ்த்துக்களை வழங்கி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆமீன்.